நெல்லையில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜோசப் பெல்சியிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். இவர் பாத்தீங்கன்னா கடந்த மே மாதம் 3ஆம் தேதி அன்று தனது கரைச்சுத்துப்புதூரில் உள்ள தன்னோட வீட்டிலிருந்து காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி 4ஆம் தேதி அன்று இவரது குடும்பத்தினர் போலீசார்ட்ட புகார் கொடுக்குறாங்க. இதனை அடுத்து விசாரணையில 4ஆம் தேதி அன்று மாலை அவரோட உடல் கரைசுத்துப்புதூர்ல உள்ள அவரோட சொந்த தோட்டத்துல எரிந்த நிலையில கற்கள் கொண்டு கட்டப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்படுது. இதனை அடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபடுற நிலையில இவற்றிலிருந்து 2 லெட்டர்கள், அதாவது அவர்கிட்ட 2 லெட்டர்கள் கைப்பற்றப்படுது. ஒன்னு மாவட்ட எஸ்பிக்கும், ஒன்னு இவங்களுக்கு அனுப்பினதா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல என்னதான் பாத்தீங்கன்னா, தான் பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், அதே மாதிரி தனக்கு யாரெல்லாம் பணம் தரணும், அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சரி, தனக்கு எவ்வளவு பணம் தரணும்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்க இருக்கிறதுல அதுல தற்போதைய சபாநாயகர் அப்பாவுல இருந்து எல்லார் பேருமே அதுல மென்ஷன் பண்ண ஒரு நிலையில இந்த வழக்கை 10 தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வந்தது. 25 நாட்களுக்கு மேலாக எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கு கடந்த மே மாதம் 25ஆம் தேதி வாக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்படுது. சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில நெல்லையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துல இவரது குடும்பத்தினர்கள் மற்றும் இறந்து போன ஜெயக்குமாரோட மனைவி, அவரோட மகன்கள் ஆகியோர் முதற்கட்டமா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில தொடர்ச்சியா கொஞ்ச நாள் அந்த விசாரணை நடைபெற்ற நிலையில இடையில ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் எந்த விதமான விசாரணையும் நடைபெறல. ஒருவேளை இந்த வழக்கை மூடுறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுல இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இங்க உள்ள மக்கள்கிட்ட பெரிதும் பேசப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராதாபுரம் மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி, அதாவது அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற அவர் ஜோசப் பெல்சியோட பேர் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனை அடுத்து அவரை தற்போது சிபிசிஐடி போலீசார் ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏறத்தலை, அதாவது தற்போது திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரோட கொலை வழக்கிலேயே ஏறத்தாழ 2.5 மாதங்களுக்கு மேலாகியும் எந்த விதமான துப்பும் கிடைக்காம சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலேயும் இதுவரைக்கும் இந்த வழக்குல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாம இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்லாது பொதுமக்களிடையே சற்று அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.